தேவனுடைய நாமம் மையப்படுவதாக. தேவன் நம்மோடு கூட ஆராதனை வேளையில் இடைப்பட்ட தயவுகளுக்காக தேவனை துதிக்கிறேன், நன்றியுள்ளவனாக இருக்கிறேன். இந்த வேளையிலையும் நாம் உபாகமம் புஸ்தகம் 5வது அதிகாரம் 29வது வசனத்தை வாசிப்போம். அவர்களும் அவர்கள் பிள்ளைகளும் என்றென்றைக்கும் நன்றாயிருக்கும்படி அவர்கள் எந்நாளும் எனக்கு பயந்து என் கற்பனைகளை எல்லாம் கைக்கொள்வதற்கு ஏற்ற இருதயம் அவர்களுக்கு இருந்தால் நலமாயிருக்கும். பிரியமானவர்களே, தேவன் மோசே இடத்துல சொன்ன ஒரு வார்த்தை, மோசே ஜனங்களிடத்தில் போய் அந்த வார்த்தையை சொல்லுகிறார். அதாவது, அவர்கள் என்றென்றைக்கும் நன்றாயிருக்கும்படி, அவர்கள் என்றென்றைக்கும் நன்றாயிருக்கும்படி, இஸ்ரவேல் ஜனங்கள் என்றென்றைக்கும் நன்றாயிருக்கும்படி தேவனுடைய இருதயத்தில் இருக்கிற ஒரு பாரம், ஒரு தாகம். அதற்கு ஜனங்கள் என்ன செய்ய வேண்டும்? அவர்கள் எந்நாளும் எனக்கு பயந்து என் கற்பனைகளை எல்லாம் கைக்கொள்வதற்கேற்ற இருதயம் அவர்களுக்கு இருக்க வேண்டும். அவர்கள் எனக்கு பயந்து என் கற்பனைகளை கைக்கொள்ள வேண்டும். அப்பொழுது மாத்திரமே அவர்கள் என்றென்றைக்கும் நன்றாயிருப்பார்கள். பிரியமானவர்களே, நாம் தனிப்பட்ட வாழ்க்கையில் நான் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். என் குடும்பம், என் பிள்ளைகள் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறேன். சபை நல்லா இருக்கணும்னு நினைக்கிறேன். நல்லது. ஆனால் தேவன் என்னிடத்தில் எதிர்பார்க்குற ஒரு காரியம் என்னென்னா, அவருக்கு பயந்து அவருடைய கற்பனைகளை கை கொள்கிறவனாக இருக்கிறேனா? நம்ம ஒவ்வொருவரும் அதை நிதானிக்கணும். என் குடும்பம், என் பிள்ளை, நாங்கள் நல்லா இருக்கணும், சமாதானமாக இருக்கணும், ஐக்கியமாக இருக்கணும், ஒன்றாக இருக்கணும், என் குடும்பம் ஆசீர்வதிக்கப்படணும், என் பிள்ளைகள் நல்லா மனம் திரும்பணும், ரட்சிக்கப்படணும். எல்லாருக்கும் அந்த ஒரு ஆர்வம் இருக்குது. எல்லாருமே நம்ம நல்லா இருக்கணும்னு நினைக்கிறது ஒன்றும் தப்பே இல்லை. ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, நீ பயந்து என் வார்த்தைகளை கை கொள்ளு, அப்பொழுது மாத்திரமே அது சாத்தியமாகும். பிரியமானவர்களே, நாம் ஒவ்வொரு நாளும் தேவனுக்கு பயந்து நடக்கிறோமா? தேவனுக்கு பயந்து நடக்காத பட்சத்தில் நம்முடைய வாழ்க்கையில் போராட்டங்களும் குழப்பங்களும் பிரச்சனைகளும் பலவிதமான சூழ்நிலைக்குள்ளே நாம் கடந்து போகும்போது பலவிதமான நெருக்கடிகளை நாம் சந்திக்க வேண்டியது வரும். தேவனுக்கு பயந்து நடக்கிறவர்களுக்கு, அவருக்கு பயந்து நடக்கிறவர்களுக்கு ஒரு குறைவும் இல்லை. தேவனுக்கு பயந்து நடக்கிறவர்களுக்கு தேவனுடைய இரக்கம் உண்டு. தேவனுக்கு பயந்து நடக்கிறவர்களுக்கு அவருடைய ரட்சிப்பு சமீபமாக இருக்கிறது. தேவனுக்கு பயந்து நடக்கிறவர்களுக்கு அவருடைய கிருபை அவர்களை சூழ்ந்திருக்கிறது என்றெல்லாம் வேதம் சொல்லுகிறது. தேவனுக்கு பயந்த மனிதன் ஆபிரகாமுடைய வாழ்க்கையில் தேவன் பெரிய பெரிய நெருக்கடிகள்லாம் வரும்பொழுது, பிரச்சனைகள் வரும்போது அவன் தேவனுக்கு பயந்து நடந்த மாத்திரத்தில் தேவன் ஒரு காலம் அவரை கைவிடவே இல்லை. சங்கீதம் 25:10 வாசிக்கிறோம், அவருக்கு பயந்தவர்களுக்கு இடத்துல அவருடைய ரகசியம் இருக்கான். 10 வாசிப்போம். கர்த்தருடைய உடன்படிக்கையையும் அவருடைய சாட்சிகளையும் கைக்கொள்கிறவர்களுக்கு அவருடைய பாதைகள் எல்லாம் கிருபையும் சத்தியமானவைகள். கர்த்தாவே, என் அக்கிரமம் பெரியது, உம்முடைய நாமத்தின் நிமித்தம் அதை மன்னித்தருளும். கர்த்தருக்கு பயப்படுகிற ஒரு மனுஷன் எவனோ அவனுக்கு தாம் தெரிந்து கொள்ளும் வழியை போதிப்பார். அவன் ஆத்துமா நன்மையில் தங்கும், அவன் சந்ததி பூமியை சுதந்தரித்து கொள்ளும். கர்த்தருடைய ரகசியம் அவருக்கு பயந்தவர்களிடத்தில் இருக்கிறது, அவர்களுக்கு தம்முடைய உடன்படிக்கையை தெரியப்படுத்துவாராம். ஆபிரகாம் தேவனுக்கு பயந்த மனிதன் ஆகையினால அவருக்கு தம்முடைய உடன்படிக்கையை, தன்னுடைய திட்டத்தை, தம்முடைய ரகசியத்தை அவருக்கு வெளிப்படுத்துகிறாராம். பார்க்குறோம். ஆதியாகமம் 18 18
18 வாசிப்போம். நான் செய்யப்போகிறதை ஆபிரகாமுக்கு மறைப்பேனோ? கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொன்னதை நிறைவேற்றும்படியாய் அவன் தன் பிள்ளைகளுக்கும் தனக்கு பின்வரும் தன் வீட்டாருக்கும் நீங்கள் நீதியையும் நியாயத்தையும் செய்து கர்த்தருடைய வழியை காத்து நடவுங்கள் என்று கட்டளையிடுவான் என்பதை அறிந்திருக்கிறேன் என்றார். ஆமென். நான் செய்ய போகிறதை ஆபிரகாமுக்கு மறைப்பேனோ? கர்த்தருக்கு பயந்தவர்களுக்கிட்ட தேவன் தம்முடைய திட்டத்தை, ரகசியத்தை வெளிப்படுத்துகிற தேவன். ஆபிரகாமுக்கு நான் எதையும் மறைக்க மாட்டேன். காரணம், அவன் தேவனுக்கு பயந்த மனிதன். அபிமெலேக்கு தன் மனைவியை கடத்தி கொண்டு போன பொழுது சாராள் இடத்துல அவன் சொல்லியிருந்தான். என்ன சொல்லியிருந்தார்னா, நீ என்னுடைய மனைவி யார்கிட்ட சொல்லிட வேணாம், என்னுடைய சகோதரின்னு சொல்லு. ஏன்னா அவர் உயிருக்கு மனுஷிகமாக பயந்தார். ஆனால் அபிமெலேக்கு தேவன் அவன் கடத்தி கொண்டு போன பொழுது தேவன் அபிமெலேக்கு இடத்துல சொப்பனத்தில் தோன்றி அவள் ஒருவனுடைய மனைவி என்று அவனுக்கு அந்த காரியத்தை வெளிப்படுத்தின பொழுது அவன் பயந்தான். அப்புறம் அபிமெலேக்கு ஆள் அனுப்பி ஆபிரகாமை வர சொல்லி, நீ ஏன் இப்படி மாற்றி சொன்னேன், உன் மனைவியை சகோதரின்னு ஏப்பா சொன்னேன்? அதற்கு அவர் சொல்கிறாரு, இந்த இடத்துல தெய்வ பயம் உங்கள்கிட்ட கிடையாது, நீங்கள் யாரும் தேவனுக்கு பயந்து நடக்கிற மனுஷர்கள் கிடையாது, அதனால் நான் அப்படி சொன்னேன். அப்போ அவர் தேவனுக்கு பயந்து நடக்கிற மனிதன். தெய்வ பயத்தை குறித்து ஆபிரகாம்கிட்ட கேட்டால் விளக்கமாக சொல்லுவார், தேவனுக்கு எப்படி பயப்படணும். அவருடைய இருதயத்தை அறிந்திருந்த தேவன் 18வது அதிகாரத்தில் கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொன்னதை நிறைவேற்றும்படியாய் அவன் தன் பிள்ளைகளுக்கும் தனக்கும் பின்வரும் தன் வீட்டாருக்கும் நீங்கள் நீதியையும் நியாயத்தையும் செய்து கர்த்தருடைய வழியை காத்து நடவுங்கள் என்று கட்டளையிடுவான் என்பதை அறிந்திருக்கிறேன். அவன் தன் சந்ததிக்கு என்னுடைய கற்பனைகளை, என் சத்தியத்தை அவன் போதிப்பான். அவன் கர்த்தருக்கு பயந்து நடக்கிறதை குறித்து தம்முடைய சந்ததிக்கு, பிள்ளைகளுக்கு போதிப்பான். அதை நான் அறிந்திருக்கிறேன். எப்போ? குழந்தை இல்லாத காலத்திலேயே தேவன் ஆபிரகாமிடத்தில் தன்னுடைய ரகசியத்தை வெளிப்படுத்துகிறார். குழந்தை இல்லைப்போ 21வது அதிகாரத்தில் தான் நம்ம பார்க்குறோம். அந்த குழந்தையை தேவன் ஒரு 100 வயது கழித்து ஒரு குழந்தையை ஈசாக்கை கொடுத்து அந்த குழந்தையை கொல்லும்படி, பலி செலுத்தும்படி தேவன் கட்டளையிடும் பொழுது அவன் அந்த வார்த்தைக்கு அப்படியே கீழ்ப்படுகிறான். தேவனுக்கு பயந்த மனிதர்கள் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவார்கள், தேவனுடைய வார்த்தையை கனம் பண்ணுவார்கள். தேவனுக்கு பயப்படுகிறதுனா என்ன? தேவனை கனம் பண்ணுவது, அதாவது மரியாதை. பிரியமானவர்களே, பயம்னா இங்கே அப்படியே நடுங்கிறதல்ல, தேவனுக்கு மதிப்பு கொடுக்கறது, மரியாதை கொடுக்கறது. இப்போ பெரிய ஒரு அதிகாரி இடத்துல ஒருத்தர் ஒரு பயபக்தியோடு நிற்கிறார் அப்படின்னா கொன்று விடுவாரோ என்று அல்ல, ஒரு பெரிய மனுஷன், அவர் கனம் பொருந்தியவர் அப்படிங்கிற ஒரு மரியாதை. அப்போ இந்த இடத்துல ஆபிரகாம் தேவனுக்கு எல்லா காரியத்திலையும் அவர் கனம் பண்ணினார், மரியாதை செலுத்தினார், பயந்திருந்தார். ஆதியாகமும் பாருங்கள், அவரிடத்தில் தேவன் பேசுகிற வார்த்தையை பாருங்கள். அந்த ஈசாக்கை பலி செலுத்தும் போது 21வது அதிகாரம் 11வது வசனம், அப்பொழுது கர்த்தருடைய தூதனானவர் வானத்திலிருந்து ஆபிரகாமே ஆபிரகாமே என்று கூப்பிட்டார். அவன் இதோ அடியேன் என்றான். அப்பொழுது அவர், பிள்ளையாண்டான் மேல் உன் கையை போடாதே, அவனுக்கு ஒன்றும் செய்யாதே, நீ அவனை உன் புத்திரன் என்றும் உன் ஏக சுதன் என்றும் பாராமல் எனக்காக ஒப்பு கொடுத்தபடியினால் நீ தேவனுக்கு பயப்படுகிறவன் என்று இப்பொழுது அறிந்திருக்கிறேன். நீ தேவனுக்கு பயப்படுகிற மனிதன். உன் பிள்ளை சொந்த குமாரன் என்று பாராமல் 100 வயது கழித்து 100 வருஷம் கழித்து இந்த பிள்ளையை நீ கண்ணால் பார்க்குற. ஆனால் அந்த பிள்ளையை கொல்லுவதற்கு எனக்காக உன்னுடைய மனதில் எனக்காக அவனை கொல்வதற்கு திட்டம் பண்ணியே. நான் சொன்ன வார்த்தைக்கு அப்படியே கீழ்ப்படியும்படி உன்னுடைய இருதயத்தில் தெய்வ பயம் இப்பொழுது நான் அறிந்திருக்கிறேன். அவன் அங்கே பாருங்கள் 18 என்ன வாசித்தோம்னா, தம்முடைய ஜனங்களுக்கு, தம்முடைய சந்ததிக்கு, தன் பிள்ளைகளுக்கு என்னுடைய கற்பனைகளை போதிப்பான் என்பதை அறிந்திருக்கிறேன்.
இங்கே 21:12 என்ன சொல்கிறாருன்னா, என் கற்பனைகளை போதிக்கிறது மாத்திரம் இல்லை, எனக்காக நீ எதையும் செய்வாய், என்னுடைய வார்த்தை எல்லாவற்றுக்கும் உன் மகனை பழி செலுத்துன்னு சொன்னால் கூட என்ன செய்வ, கீழ்ப்படிவாய். உன் மகனை பழி செலுத்த கூட முன் வந்துட்டு, எனக்கு பயப்படுகிற பயம் உன்னிடத்தில் அதிகமாக இருக்கிறது என்பதை தேவன் அறிந்திருந்தார். அதாவது நம்முடைய இருதயத்தில் பிரியமானவர்களே, தெய்வ பயம் வேண்டும், தேவனுக்கு பயப்பட வேண்டும். இந்த ஆபிரகாம் தேவனுக்கு பயந்த மாத்திரத்தில், பயந்து நடக்கிற காரியத்தில் அவனுடைய முடிவில் எப்படின்னா, ஈசாக்கை பாவனையாகவே கையில் தேவன் கொடுத்து விடுகிறார். அதே ரகசியம். தமக்கு பயந்தவர்களிடத்தில் தேவன் ரகசியத்தை திட்டம் வைத்திருக்கிறார். பயந்து நடக்கிற மனிதனை தேவன் ஒருபோதும் கைவிட மாட்டார். அவனுடைய தேவைகள், அவனுடைய பிரச்சனைகள், அவன் மட்டும் நீதியாய் உண்மையாக இருந்தான்னா போதும், தேவனுக்கு பயந்து நடந்தால் போதும். அவனுடைய வாழ்க்கையில் என்ன தேவையோ என்ன பிரச்சனையோ அதை தேவன் சரி பண்ணுவார். குறைகளை நிறைவாக்குகிற கர்த்தர். கர்த்தருக்கு பயந்தவர்களுக்கு ஒரு குறைவும் இல்லை. தன் மகனை பலி செலுத்துகிறாரு, ஆனால் தேவன் அதை வேணான்னு தடுத்து, அந்த பலிபீடம் கட்டியாச்சு, ஆனால் பலிபீடத்தில் பலி செலுத்தி ஆகணும், தேவனை துதித்தாகணும், துதித்து இந்த இடத்த விட்டு கடந்து போகணும், ஆராதிக்கணும். அவனுடைய இருதயத்தில் பொங்குது. பலி செலுத்த வந்தோம், பலி வேணாம்ட்டாரு. இப்போ பலிபீடம் வெறுமையாக இருக்கே, பலிபீடம் வெறுமையாக இருக்குது. உடனே ஆட்டுக்குட்டியை தேவன் என்ன செய்கிறாரு, ஆயத்தம் பண்ணி கொடுக்குறார். பிரியமானவர்களே, தேவனுடைய வழிகள் அதிசயமானது, ஆச்சரியமானது. தமக்கு பயந்தவர்களுக்கு தாம் தெரிந்து கொள்ளும் வழியை போதிப்பார், காட்டுவார், நமக்கு வழி நடத்துவார். பாருங்கள், யோபு புஸ்தகத்தில் கூட பாருங்கள், யோபு புஸ்தகத்தில் 1வது அதிகாரம் 1 வசனம், யோபு குறித்து தேவன் சாட்சி சொல்கிறார். எப்படி ஆபிரகாமை குறித்து தேவன் சாட்சி சொல்கிறாரோ, தேவனுக்கு பயந்த மனிதன் சொன்னாரோ, யோபுகிட்ட எப்படி சொல்கிறார். ஊத் தேசத்தில் யோபு என்னும் பேர் கொண்ட ஒரு மனுஷன் இருந்தான். அந்த மனுஷன் உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுறவனுமாய் இருந்தான். தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகிறவன் ஊத் தேசத்திலே அப்படின்னு வாசிக்கிறோம். ஒரு அருமையான சாட்சி பிரியமானவர்களே. எப்படி ஆபிரகாமை குறித்து தேவன் எனக்கு பயந்த மனிதன் சொன்னாரோ, அதே மாதிரி யோபுவை குறித்தும் தேவன், இவன் எனக்கு பயந்த மனிதன் யோபு. இது அருமையான ஒரு சாட்சி. அதாவது என்னை கவர்ந்த ஒரு வார்த்தை என்னென்னா, அதில் ஊத் தேசத்திலே அப்படின்னா, நான் இருக்கிற ஊரிலே, நான் இருக்கிற குடும்பத்திலே, நான் இருக்கிற சபையிலே, நான் இருக்கிற தெருவில், நான் வேலை செய்கிற இடத்துல, நான் படிக்கிற இடத்துல ஒரு மனுஷன் இருந்தான். ஒரு மனுஷன் இருந்தான், யோபு என்ற ஒரு மனுஷன் இருந்தான். அவன் யார்? தேவனுக்கு பயப்படுகிறவன். அப்படி சொல்ல முடியுமா என்னை குறித்து தேவன்? நம்ம ஒருவரை குறித்து அப்படி சொல்ல முடியுமா? இருந்தான். இந்த ஊரில் ஒருத்தன் இருந்தான், அவன் தேவனுக்கு பயப்படுகிற மனிதன். பாருங்க, அந்த மனுஷன் தேவனுக்கு பயந்து உண்மையும் உத்தமமாய் இருந்து தேவனுடைய வார்த்தையை கனம் பண்ணி வாழ்ந்தது நிமித்தம் ஆடு மாடு எல்லாமே அழிஞ்சது, மனைவி தவிர பிள்ளைகள் எல்லாம் அழிந்தார்கள். ஆனால் தேவன் மறுபடியும் எல்லாவற்றையும் அவர்களுக்கு என்ன செய்கிறார்? அந்த மனுஷனுக்கு குறைகளை நிறைவாக்குனார், எல்லாவற்றையுமே கொடுத்தார். அவன் வாழ்க்கையில் இழந்தது மாதிரி இருந்தது, ஆனால் தேவன் அவனை கைவிடவே இல்லை. தேவனுக்கு பயந்த மனிதர்களை தேவன் ஒரு காலம் வெட்கப்பட்டு போகும்படி விட்டுவிடவே மாட்டார். தேவனுக்கு பயந்து நடக்கிற மனுஷன் பாக்கியவான், கர்த்தருக்கு பயந்து நடக்கிற மனிதன் பாக்கியவான். சங்கீதம் 12 வாசிக்கிறோம், 112 வாசிங்க. அல்லேலுயா. கர்த்தருக்கு பயந்து அவருடைய கட்டளைகளில் மிகவும் பிரியமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் சந்ததி பூமியில் பலத்திருக்கும். செம்மையானவர்களின் வம்சம் ஆசீர்வதிக்கப்படும். செம்மையானவர்களின் வம்சம் ஆசீர்வதிக்கப்படும். கர்த்தருக்கு பயந்து அவருடைய கட்டளைகளில் பிரியமாய், விசுவாசமாய் அல்லது கீழ்ப்படிந்து
அல்லது சந்தோஷமாய் அவருடைய வார்த்தையில் நடக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் சந்ததி ஆசீர்வதிக்கப்படும். ஆபிரகாம் அன்றைக்கு பயந்த ஒரு தேவ மனுஷனாக இருந்ததுனால தான் பிரியமானவர்களே ஆபிரகாம் சந்ததி ஆசீர்வதிக்கப்பட்டது. நாமும் அவரை குறித்து சொல்கிறோம், ஆபிரகாம் எங்கள் விசுவாசத்தின் தகப்பன் சொல்கிறோம். அவருடைய சந்ததி தெய்வ பயத்தில் அந்த மனுஷன் இல்லாத இருந்திருந்தார்னா என்ன ஆயிருக்கும்? லோத்து மாதிரி தான் போயிருப்பார். தெய்வ பயத்தை தேவன் கனம் பண்ணுகிற தேவன். ஒரு மனுஷன் தெய்வ பயத்தில் இருக்கிறான்னா, தேவனுக்கு பயந்து நடக்கிற மனுஷனாக இருந்தான்னா அவனை தேவன் கனம் பண்ணுவார், அவனை ஆசீர்வதிப்பார். ஆஸ்தியும் ஐஸ்வர்யமும் அவன் வீட்டில் இருக்கும், அவனுடைய நீதி என்றென்றைக்கும் நிற்கும். யார்? கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன். இந்த 112 கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷனுக்காகவே எழுதப்பட்ட சங்கீதம். அவன் வீட்டில் ஆஸ்தி இருக்கும், சமாதானம் இருக்கும், இளைப்பாறுதல் இருக்கும், விடுதலை இருக்கும், ஆறுதல் இருக்கும், நிம்மதி இருக்கும். எல்லா வகையிலும் பூமிக்குரிய ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தை தந்து நடத்துகிற தேவன். அவனை தேவன் கைவிடவே மாட்டார். இது யோபு, ஆபிரகாம், யோபு இவர்களுடைய வாழ்க்கையில் நம்ம அதை பார்க்குறோம். இழந்தது மாதிரி இருக்கலாம், ஆனால் மீண்டும் அதை தேவன் தருகிற தேவன். தேவன் கைவிட மாட்டார். பாருங்கள், இன்னொரு வார்த்தை கூட பார்க்குறோம். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 10:1-2 கொர்நேலியு அப்படின்னு ஒரு மனுஷன் இருந்தார். அதாவது அதெல்லாம் தேவன் கொடுக்குற சாட்சி. இத்தாலியா பட்டாளம் என்னப்பட்ட பட்டாளத்திலே 100க்கு அதிபதியாகிய கொர்நேலியு என்னும் பெயர் கொண்ட ஒரு மனுஷன் செசரியா பட்டணத்தில் இருந்தான். அவன் தேவபக்தி உள்ளவனும் தன் வீட்டார் அனைவரோடும் தேவனுக்கு பயந்தவனுமாய் இருந்து ஜனங்களுக்கு மிகுந்த தருமங்களை செய்து எப்பொழுதும் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி கொண்டிருந்தான். அவனுக்கு பின்னாடி வாட்சிங்கன்னா தேவன் அவனோடு கூட இடைபடுவார். அதாவது தரிசனத்தில் என்ன காரியம் என்னென்னா, அவன் தேவனுக்கு பயந்து தன் வீட்டார் அனைவரோடும், தன் வீட்டாரை தன் குடும்பத்தாரை தேவ பக்திக்குள்ளே நடத்தின ஒரு தேவ மனுஷன். அவன் பொல்லாப்புக்கு விலகி, அவன் துன்மார்க்கத்துக்கு, பாவத்துக்கு, அக்கிரமத்துக்கு விலகி தேவனுக்கு பயந்து வாழக்கூடிய ஒரு மனிதன் இருந்தான். செசரியா பட்டணம் அப்படின்னு சொல்லும்போது நம்ம அப்படி யோசிக்கணும். ஊஸ் தேசத்தில் யோபு இருந்தது போல இவரும் ஒருத்தர் இருந்தான். நம்மை குறித்து தேவன் சொல்லணும் பிரியமானவர்களே. இந்த இடத்துல ஒரு கிறிஸ்தவன் ஒருத்தன் வேலை செய்தான். இந்த வீட்டில் என் வீட்டில் வாடகைக்கு ஒருத்தன் இருந்தான், ஒரு கிறிஸ்தவன். அவன் தேவனுக்கு கடவுளுக்கு பயந்த மனிதன், அவன் ஒரு கிறிஸ்தவன். அவனை குறித்த ஒரு சாட்சி என்னன்னு கேட்டால், அவன் ஒரு உத்தமன்க, அவன் கடவுள் பயப்படுற மனுஷங்க. நான் இத்தனை மனுஷர்கிட்ட கிறிஸ்தவர்கள்கிட்ட பழகி இருக்கிறேன், ஆனால் இந்த மனுஷனை போல இல்லை. அவன் உண்மையுள்ளவன். அவன் கண்ணால் எந்த பெண்ணையும் பக்கத்து வீட்டில் கூட ஆந்தியாக பார்க்க மாட்டான். ரோட்டில் தெருவில் ஒரு பெண்களோட பேசி பழகினதை நான் பார்த்ததில்லை. தெய்வ பயம் உள்ளவன். வாங்கல் கொடுக்கல் காசு பணம், வாங்கல் கொடுக்கத்தில் உண்மை, அவன் கை சுத்தம், உண்மையுள்ளவன். இதுதாங்க நமக்கு வேண்டும். தேவனுக்கு பயந்துனா நடுங்கிறது இல்லை. தேவனுடைய வார்த்தைக்கு, தேவனுடைய கற்பனைக்கு கீழ்ப்படிந்து அதை கை கொண்டு நடக்கும்போது நாமும் நம்முடைய குடும்பமும் நன்றாயிருப்போம், நல்லா இருப்போம். தேவன் கைவிட மாட்டார், நம்மை ஆசீர்வதித்து நடத்துவார். இந்த வீடு வாடகைன்னு சொல்லும்போது எனக்கு ஞாபகத்துக்கு வருது. நான் திருமணமாகி ஒரு 3 வீட்டில் வாடகைக்கு இருந்தது. 4வது வீடாக தேவன் எங்களுக்கு ஒரு சொந்த வீட்டை தேவன் தந்தார். அந்த 3 வீட்டில் முதல் வீடு 5 வருடம், 2வது வீடு 2 வருடம், 3வது வீடு 2 வருடம். இந்த 5 வருடம் முதல் வீட்டில் இருந்து காலி பண்ண போகும்போது அவர்கள் சொன்ன வார்த்தை என்னென்னா, நீங்கள் காலி பண்ணாதீங்க, நான் வேறு வீடு பார்த்தேன், நீங்கள் காலி பண்ணிடாதீங்க, நீங்கள் இந்த வீட்டிலே எவ்வளோ காலம் இருக்கணுமோ இங்கே இருங்க அப்படின்னு சொன்னாங்க. இப்போ நான் சொன்னேன், நல்ல எங்களுக்கு கொஞ்சம் வசதி இதாக இருக்குது, நாங்கள் கொஞ்சம் வேறு ஒரு வீடை பார்த்துருக்குறேன் அப்படின்னு சொன்னேன். அப்போ அவங்க சொன்னாங்க, உங்களைப்போல் ஒரு கிறிஸ்தவ குடும்பத்தை கொண்டாந்து இங்கே வச்சுட்டு அப்புறம் வேணால் நீங்கள் வெளியேறிக்கிறீங்க அப்படின்னாங்க. உங்களை போல் ஒரு கிறிஸ்துவ குடும்பத்தை கொண்டாந்து வச்சுட்டேன், நான் போய் எங்கே தேடுறது? நான் சொன்னேன், இல்லை யாராவது அப்படி அமைஞ்சா நான் சொல்கிறேன், ஆனால் நான் காலி பண்ணுறதா முடிவு பண்ணிட்டேன், நீங்கள் ஒன்றும் கோச்சிக்கிறாதீங்க
அப்படின்னு சொன்னேன். கடைசியாக நாங்கள் சரின்னு சொல்லி பேசி முடிவு பண்ணி கிளம்பிட்டோம். கிளம்பும்போது அவர்கள் என்னத்தையே இழந்தது போல் கண்ணீர் விட்டு அழுதார்கள். கண்ணீர் விட்டு அழுதார்கள். எங்களை விட்டுட்டு போறியலே அப்படின்ற போல் தேமி தேமி அழுதார்கள். நாங்கள் என்னமோ இறந்த வீட்டை பிரிஞ்சது மாதிரி பிரிஞ்சு வெளியேறணும். ரைட்டு. 2வது வீட்டுக்கு போனோம். 2வது வீட்டில் இதே நிலமை தான். எங்களை விட்டு போறியலே, அவர்களும் அழுதார்கள். 3வது வீடும், நான் எதுக்கு சொல்கிறேன்னா, 3வது வீடுக்காரர் என்ன சொன்னார் தெரியுமா? வீடு சொந்த வீடு கிடச்சிருச்சு, நான் போகிறேன் அப்படின்னு சொல்லும்போது அவங்க சொன்ன ஒரு வார்த்தை என்ன, நீங்கள் அந்த வீட்டை வாடகைக்கு விட்டுருங்க, நீங்கள் இங்கேயே இருந்துக்கிறங்க அப்படின்னாங்க. பிரியமானவர்களே, என்னுடைய ஆவியில் நான் என்ன விளங்கிட்டேன்னா, யாராவது ஒரு கிறிஸ்தவர்கள் இந்த வீடுகளில் தேடி வாடகைக்கு போனாங்கன்னா கண்டிப்பாக வீடு கொடுப்பாங்க. ஆனால் அவர்கள் எப்படி இருப்பார்களோ தெரியலையே. ஆண்டவரே, அப்படி யாராவது வந்தார்கள் என்று சொன்னால் உம்முடைய நாமம் மகிமைப்படத்தக்கதான ஒரு குடும்பமாக இருக்கட்டும். இல்லைன்னா அவர்கள் அப்படி இருந்தால் இவர்கள் இப்படி இருக்க நம்முடைய நாமத்துக்கு தூசணத்தை கொண்டு வந்துடக்கூடாது. அப்படி தான் என்னுடைய ஜெபமாக இருந்தது. பிரியமானவர்களே, நாம் இருக்கிற இடங்களில், நாம் பழகிற மனிதர்களிடத்தில் நம்முடைய வார்த்தையும் வாழ்க்கையும் சாட்சியாக இருக்கணும். நம்முடைய வார்த்தையும் வாழ்க்கையும் சாட்சியாக இருக்கும். இயேசுவை ஏற்றுக்கொள்ளுங்கன்னா ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. நாம் இயேசுவை போல மாறணும்னு சொன்னால் அவர்கள் ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் இயேசு நல்லவர்னாலும் நினச்சிருப்பாங்க. இயேசு நல்ல தெய்வம். பின்காலங்களில் என்றைக்கோ ஒரு நாள் அவங்க உணர்வடையெல்லாம் மணந்துருமலாம், அது வேறு. ஆனால் தேவனுடைய நாமம் அங்கே நம்ம இருக்கிற இடங்களில் மகிமை அடையணும் அப்படின்னா நாம் பயந்து நடக்கணும். நாம் பயமில்லாமல் துணிகரமாய் நம்முடைய பேச்சு, நம்முடைய நடத்தை, அவர்கள்கிட்ட பழகுற போது, பேசும்போது மரியாதை இல்லாமல் நம்முடைய வார்த்தைகள் கடினமான வார்த்தையாக அப்படிப்பட்ட காரியங்களில் நமக்கு இருந்துச்சுன்னு சொன்னால் தேவனுடைய நாமம் எப்படி அங்கே மகிமை அடையாது. பிரியமானவர்களே, நாம் இந்த மாதிரி காரியங்களை கேட்கும்போது உணர்வு அடைகிறோம். ஆனால் சூழ்நிலை வரும்போது தான் தெரியும். நம்ம அப்படியே உலகத்தார்களைப் போல நாம் அவர்களுக்கிட்ட நீதியும் நியாயத்தையும் வாக்குவாதம். ஒரு வீட்டிலலாம் வாடகைக்கு இருக்கும்போது காலையில் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் தான் தண்ணி வரும். பைப்பில் தண்ணி வரும். தண்ணி அவர்கள் வீட்டுக்காரர்கள் முதல்ல ஒரு 10 குடம் பிடிச்சிருவாங்க. பிடிச்சிட்டு எங்களுக்கு ஒரு 2 அல்லது 3 குடம் கிடைக்கும். அவ்வளோதான். 2 நாளைக்கு 2, ஒரு நாள் விட்டு ஒரு நாள் வர்றதுனால குடிக்க மட்டும், சமைக்க, மற்றபடி மற்ற செலவுக்கு தண்ணி போர்வெல், அது உப்பு தண்ணியாக இருக்கும். என்ன நடக்கும்னா 2 குடம் அவங்க 10 குடம் பிடிச்சிட்டு எங்களுக்கு கடைசியாக 2 குடம் கொடுப்பாங்க. அவங்க ஒரு 9 குடம் 10 குடம் பிடிக்கும்போது சில நேரம் நின்று போகும் தண்ணி. எங்களுக்கு 2 குடத்தில் 1 குடம் கிடச்சா போதும்னு நினச்சிக்கிட்டு இருப்போம். அதுவும் இல்லாமல் போயிடும். அவர்களுக்கு பெரிய குடும்பம், அவர்களுக்கு தண்ணி தேவை. அப்பொழுது நான் சொல்லுவேன், பரவாயில்லை, ஐயோ உங்களுக்கு நின்று போச்சு அப்படின்னு வாங்க. பரவாயில்லை, ஒன்றும் கவலைப்பட வேணாம். என்ன அடிவைப்பு இருக்குது, எனக்கு அங்கே போய் என்ன செஞ்சிடறேன், 2 கிலோமீட்டர் போய் அடிவைப்பில் நான் வண்டியில் போய் எடுத்துகிட்டு வந்துடுறேன். நீங்கள் ஒன்றும் கவலைப்பட வேணாம். பிரியமானவர்களே, நிறைய நேரங்கள் அப்படிலாம் இருக்கும். சில வாடகை வீட்டில் நான் வாலிப பிராயத்தில் இருக்கும்போதெல்லாம் லைட்டை போட்டுட்டு ஏதாவது புக்கு படிச்சுக்கிட்டு இருப்பேன். 10 மணி 9 மணி ஷிஃப்ட் விட்டு வந்து வீட்டுக்காரர்கள் சுவிட்ச் ஆஃப் பண்ணி போயிடுவாங்க. அவங்க சுவிட்ச் அவங்களுக்குள்ளே இருக்கும், சுவிட்ச் ஆஃப் பண்ணி போயிடுவாங்க. ஏன்னா கரண்ட் பில்லுக்கு மாதம் ஒரு பைசா வாங்கிக்கிடுவாங்க, ஒரே இது மீட்ரு. அதனால் சுவிட்ச் ஆஃப் பண்ணிடுவாங்க. என்ன நைட்டு கரண்ட் எரிஞ்சிக்கிட்டு இருக்கேன்னு. இப்படிலாம் நடக்கும். நிறைய காரியங்கள் இருக்குது அதிலெல்லாம். நாம் தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறவர்களாக இருந்தால், தேவனுக்கு பயந்து நடக்கிறவர்களாக இருந்தால் வாக்குவாதம் பண்ண மாட்டோம், சண்டை போட மாட்டோம். சரி, தேவன் அனுமதிக்கிறார், நன்றி ஆண்டவரே. எளிமையாய் ஒரு மனுஷன் இருந்தான், அப்படி சொல்லணும். இந்த வீட்டில் ஒரு மனுஷன், ஒரு கிறிஸ்தவன் வாடகைக்கு இருந்தான், இந்த தெருவில் இருந்தான், இந்த ஊரில் இருந்தான்.
தேவனுடைய வார்த்தைக்கு பயந்து நடக்கிற ஒரு மனுஷராய் நாம் இருக்க வேண்டும் பிரியமானவர்களே. தேவன் அதை விரும்புகிறார். நாம் நன்றாக இருக்கணும்னா அதான் வழி. தேவன் அப்படித்தான் வச்சிருக்கிறார். தேவன் நம்மை ஆசீர்வதிக்கணும்னா தேவனுக்கு பயந்து அப்படி நாம் நடக்கணும். அதைத்தான் தேவன் விரும்புகிறார். பிரியமானவர்கள், இன்னொரு வார்த்தையை நான் சொல்லி முடிக்கிறேன். லூக்கா எழுதின சுவிசேஷம் 18வது அதிகாரம் 4வது வசனம். ஒரு மனுஷன் இருந்தான், எப்படி பயந்து நடந்தான்னு பார்ப்போம். வெகுநாள் வரைக்கும் அவனுக்கு மனதில்லா இருந்தது. பின்பு அவன், நான் தேவனுக்கு பயப்படாமலும் மனுஷரை மதியாமலும் இருந்தும் இந்த விதவை என்னை எப்பொழுதும் தொந்தரவு செய்கிறபடியினால் இவள் அடிக்கடி வந்து என்னை அலட்டாதபடி இவளுக்கு நியாயம் செய்ய வேண்டும் என்று தனக்குள்ளே சொல்லி கொண்டான் என்று. போதும். லூக்கா 18ல் ஒரு அநீதியான நியாயாதிபதி, 2வது வசனம். ஒரு பட்டணத்திலே ஒரு நியாயாதிபதி இருந்தான். அவன் எப்படி இருந்தான் அப்படின்னா, மனுஷனை மதிக்கிறதில்ல, தேவனுக்கு பயப்படுகிறதில்லை. பெரிய ஒரு கொடுமையான வார்த்தைங்க அந்த இடம். இது படிக்கும்போதெல்லாம் எனக்கு சுருக்கணும். ஐயோ ஆண்டவரே, இந்த மனுஷன் இப்படியா இருந்திருக்கான், நான் அப்படி இருக்கக்கூடாது. தேவனுக்கு பயப்படுறதில்லை, மனுஷனை மதிக்கிறதும் இல்லை. கொடுமையான வசனம் இந்த வசனம். சாக்பிரது சொல்லுவார், ஒன்று தேவனுக்கு பயப்படு, இல்லைன்னா சபையை நடத்துகிற பொறுப்பாக இருக்க எனக்காவது பயப்படு அப்படின்னு சொல்லுவார் ஒரு மெசேஜில். 2 பேருக்குமே பயப்படலைன்னா, மதிக்கலைன்னு சொன்னால் சபையில் என்ன செய்ய முடியாது. அவருக்கு பெரிய பிரச்சனை இருக்குன்னு அர்த்தம், அவருக்கு ஆபத்து இருக்குன்னு அர்த்தம், அவர் தேவனுக்கும் அவருக்கு சம்பந்தம் இல்லைன்னு அர்த்தம். தேவன் இல்லை என்று மதிகேடன் சொல்லுகிறான். தேவனை மதிக்கலைன்னா என்ன அர்த்தம்? தேவன் இல்லை, அதே அர்த்தம். பிரியமானவர்களே, மனுஷனை மதிக்கணும். தேவனை, சிலர் பாருங்கள், நான் தேவனை மதிக்கிறேன், தேவனை கனம் பண்ணுறேன், தேவனை கீழ்ப்படுகிறேன், தேவன் சொல்கிறதுக்கெல்லாம் நான் எனக்கு என்னோடு இருக்கிறார், நான் தேவன் என்னை நடத்துகிறார் அப்படிலாம் நினைக்கிறோம். ரைட்டு. தேவனை மதிக்கிற அதே இடத்துல மனுஷர்களையும் என்ன செய்ய வேணும்? மதிக்க வேண்டும். கண்ணால் கண்ட சகோதரனிடத்தில் அன்பு கூறாதவன் காணாத தேவனிடத்தில் அன்பு கூற முடியாது. கண்ணால் கண்ட ஒரு மனுஷனை மதிக்கலைன்னா நான் தேவனை மதிக்கிறேன்னு சொல்கிறது வேஸ்ட்டுங்க. மனிதர்களை மதிக்கணும். ஏழை எளிய ஜனங்கள், கைவிடப்பட்டவர்கள், அனாதைகள், வறுமையில் உள்ளவர்கள், தரித்திரர்கள், அவர்களை நாம் மதிக்கணும். ஒரு மனுஷன் இருந்தான், யாரையும் மதிக்காதவன் அப்படின்னு இருக்கு. நாம் அப்படி இருக்கக்கூடாது. நம்ம இருக்கிற இடத்துல, நம்ம தெருவில், நம்மை தேடி வருகிறவர்கள் இடத்துல நாம் அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதை இருக்குது. அவரை கனம் பண்ணணும், அவர்களை நேசிக்கணும், அவருடைய பலவீனங்கள், அவருடைய குறைகளை சகிக்கிறவர்களாக இருக்கணும். நாம் ஒருவருக்கு ஒருவர் எப்படி இருக்கணுமா? அன்பாய் இருக்கணும் அப்படின்னு கேட்டோம் ஆராதனை வேளையில் கூட. தன்னை நேசிக்கிறது போல பிறனையும் நேசிக்கணும். அப்போ ஒருவருக்கு ஒருவர் அன்பாக இருக்கிறேன்னா என்ன? அவருடைய குறைகள், குற்றங்கள், காரியங்கள் எல்லாவற்றையும் மன்னிக்கிறவனை, என்னை நான் நேசிக்கிறது போல நான் அவர்களையும் பார்க்கணும். கிறிஸ்து என்னை மன்னித்தது போல நான் அவர்களுடைய குறைகளையும் குற்றங்களையும் மன்னிக்கிறவனாய். பிரியமானவர்களே, தெய்வ பயம் இருந்தால் சிலரை ஈஸியாக மன்னிச்சிடலாம். தேவனுக்கு பயப்படுகிற மனிதனாக இருந்தால் நான் ஒருவரை மன்னிக்கிறதுக்கு, நேசிக்கிறது எனக்கு கஷ்டமாக இருக்காது. நான் தேவனுக்கு பயப்படுகிற மனிதனாக இருந்தால் ஒருவர் கனம் பண்ணுவது எனக்கு கஷ்டமாக இருக்காது. நான் தேவனுக்கு பயப்படுகிற மனிதனாக இருந்தால் ஒருவருக்கு விரோதமாய் ஒரு இடத்துல விரோதமாய் முறையிட மாட்டேன். நான் தேவனுக்கு பயப்படுகிற மனிதனாக இருந்தால் ஒருவர் பாரத்தை நான் சுமப்பேன். நான் தேவனுக்கு பயப்படுகிற மனிதனாக இருந்தால் முறுமுறுக்க மாட்டேன், குறை சொல்ல மாட்டேன். நான் தேவனுக்கு பயப்படுகிற மனுஷனாக இருந்தால் கீழ்ப்படிவேன். ஒருவருக்கொருவர் என்ன செய்வேன்? கீழ்ப்படிவேன். பிரியமானவர்களே, தேவனுக்கு பயந்த மனிதர்கள் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடப்பதற்கு, கைக்கொள்வதற்கு கஷ்டமாகவே இருக்காது. பயமில்லாதனால தேவனுடைய வார்த்தையை நாம் தூக்கி எறிகிறோம். ஆலோசனைகளை, கடிந்து கொள்ளுதலை, புத்திமதிகளை தூக்கி எறிகிறோம். பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு சொல்லக்கூடிய ஆலோசனைகள், புத்திமதிகளை தூக்கி எறிகிற பிள்ளைகள் இன்றைக்கி நிறைய. வாலிபம் இப்படித்தான் இருக்குது. எப்படி இருக்குன்னா, வாலிபர்கள் தேவனுக்கும் பயப்படுவதில்லை, மனுஷனுக்கும்
பெற்றோரையும் மதிக்கிறதில்ல. நிறைய இடங்கள் அப்படி இருக்குது. பெற்றோரெல்லாம் மதிக்கிறதே இல்லாத பிள்ளைகள் உருவாகிட்டு இருக்காங்க. அசட்டை பண்ணக்கூடியவர்கள். கர்த்தருக்கு பயப்படுதலை தெரிந்து கொள்ளுங்கள். வேதம் சொல்லுகிறது, கர்த்தருக்கு பயப்படுதலை தெரிந்து கொள். நீ எதையோ படிப்பு, வேலை, தொழில் என்னென்னத்தையோ தெரிந்து கொள்கிறாய். அதனால் என்ன பிரயோஜனம்? கர்த்தருக்கு பயப்படுதலை நீ தெரிந்து கொள். அது உன்னை நீடித்த நாட்களுக்கு, அதாவது நீ நன்றாக இருக்கும்படி அது உன்னை நடத்தும், உன்னை ஆசீர்வதிக்கும். நீதிமொழிகள் 1வது அதிகாரம். கர்த்தருக்கு பயப்படுதலை நாம் என்ன செய்யணுமா? தெரிந்து கொள்ளுங்கள்ன்றார் ஒரு இடத்துல. அந்த இடத்துல 29, அவர்கள் அறிவை வெறுத்தார்கள், கர்த்தருக்கு பயப்படுதலை தெரிந்து கொள்ளாமல் போனார்கள். அந்த நியாயாதிபதி அப்படி தான் இருந்தான். கர்த்தருக்கு பயப்படுதலை தெரிந்து கொள்ளாமல் போனான். அறிவை வெறுத்தான். அறிவை வெறுத்தான்னு என்ன தெரியுமா? தேவனை அறிகிற அறிவு, தேவனுக்கு பயப்படுகிற பயம் இல்லாதவன். அதான் அறிவை வெறுத்தான். கர்த்தருக்கு பயப்படுதலை அவன் தெரிந்து கொள்ளவில்லை. கடைசி கல்வன் 2 பேர் தொங்கும்போது ஒருத்தன் வந்து கர்த்தருக்கு பயப்படுதலை குறித்து போதிக்கிறான். நீ கர்த்தருக்கு, தேவனுக்கு பயப்படுகிறது இல்லையா? அப்படி போதிக்கிற போது அவன் அதை வெறுத்தான். இன்னொரு கல்வன் ஏற்றுக்கொள்ளவில்லை. ஒருத்தன் கர்த்தருக்கு பயப்படுதலை தெரிந்து கொண்டான். அவனுக்கு ரட்சிப்பு, அவனுக்கு ரட்சிப்பு. ஒருத்தன் தேவனையே இகழ்ந்தான், அவன் கைவிடப்பட்டான். அந்த கல்வன் ஒருத்தன் பாருங்கள், எவ்வளோ கடைசி நேரத்தில் நடந்த ஒரு அற்புதமான சம்பவம். ஜீவன் பிரிகிற காலத்தில் ஒருத்தன் இகழ்ந்தான், ஒருத்தன் பயந்திருந்தான். தேவனுக்கு பயந்திருந்தான். அவனுக்கு ரட்சிப்புங்க, அவனுக்கு ரட்சிப்பு கிடைச்சது. பிரியமானவர்களே, காரியத்தின் கடைத்தொகையாக பிரசங்கி 12 காரியத்தின் கடைத்தொகை 13, காரியத்தின் கடைத்தொகையை கேட்போமாக. தேவனுக்கு பயந்து அவர் கற்பனைகளை கைக்கொள். எல்லா மனுஷர் மேலும் விழுந்த கடமை இதுவே. ஒவ்வொரு கிரியையும் அந்தரங்கமான ஒவ்வொரு காரியத்தையும் நன்மையானாலும் தீமையானாலும் தேவன் நியாயத்திலே கொண்டு வருவார். தேவனுக்கு பயந்து நடந்தோம்னு சொன்னால், அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சு கணம் பண்ணி வாழ்ந்தோம்னு சொன்னால் நமக்கு நியாய தீர்ப்பு கிடையாது பிரியமானவர்களே. ஆனால் நம்முடைய இஷ்டத்துக்கு கண் போன போக்கில், கால் போன போக்கில் நம்ம வாயின் வார்த்தைகள், நம்முடைய கிரியைகள் அவருக்கு பிரியமில்லாமல், தெய்வ பயமில்லாமல் நம்முடைய வாழ்க்கை அப்படி இருக்குமே. ஆனால் நீ ஒரு நாள் நியாய தீர்ப்பில் வந்து நிற்கணும், கணக்கு கொடுக்கணுமப்பா, எச்சரிக்கையாயிரு அப்படின்னு சொல்லி முடிக்கிறார். ஆகவே பிரியமானவர்களே, நாம் தெய்வ பயத்துக்காக தேவனிடத்தில் நாம் ஜெபிக்கலாம். நம்முடைய இருதயத்தில், ஆண்டவரே உமக்கு பயப்படுகிற பயத்தை எனக்கு தாரும். தாவீது ஜெபிப்பார், உமக்கு பயப்படுகிற பயத்தை எனக்கு தாரும் கர்த்தாவே அப்படின்னு சொல்லி கேட்பார். என் இருதயத்தை ஒருமுகப்படுத்தும் கர்த்தாவே அப்படின்னு கேட்பார். பிரியமானவர்களே, நாம் தேவனுக்கு பயந்து நடப்போம். எந்த இடத்துலையும் நம்முடைய வீட்டில், நம்முடைய இருக்கிற இடங்களில் நாம் பேசுகிற வார்த்தைகள், நம்முடைய செயல்பாடுகள் தேவனுக்கு பயத்தில் இருக்கணும். தேவனுக்கு பயந்து நடக்கும். தேவன் என்னை பார்த்து கொண்டிருக்கிறார் என்ற உணர்வு அநேகரிடத்தில் இல்லை. ஆகவே தான் அவர்கள் வாழ்க்கையில் தெய்வ பயம் இல்லாததுனால அவர்கள் வாழ்க்கையில் பிரச்சனையும், போராட்டம், குழப்பமும், பயமும், சஞ்சலமும் அவர்கள் அப்படியே போராடிக்கிட்டு இருக்க காரணமே அதுதான். நம்ம மனம் திரும்புவோம். தேவன் நமக்கு நல்ல தெய்வம், நல்ல ஆண்டவர். மனம் திரும்புகிற ஒரு பாவிய நிமித்தம் அவர் சந்தோஷப்படுகிற தேவன். நம்முடைய குறைகளை தேவன்கிட்ட, ஆண்டவரே தெய்வ பயமில்லாமல் நான் இப்படிலாம் நடந்திருக்கிறேனே, பேசியிருக்கிறேனே, வாழ்ந்திருக்கிறேனே, ஆண்டவரே என் இருக்கிற இடத்துல ஒரு யோபு ஒரு நொழி போல இல்லையே, நான் அநேக நேரம் அந்த அநீதியான நியாயாதிபதி மாதிரி உமக்கும் பயப்படலை, தேவனுக்கும் உமக்கும் பயப்படலை, மனுஷனையும் மதிக்கிறது இல்லை, நான் எப்படியோ வாழ்ந்துட்டேனே, இருந்துட்டேனே, என்னை மன்னியும் என்று சொல்லி தேவன்கிட்ட வந்தோம்னா ஆண்டவர் நம்மை ரட்சிக்க உண்மையுள்ளவராக இருக்கிறார். தேவன் நம்முடைய கண்களை திறப்பாராக. ஆமென். ஆண்டவருக்கு பயப்பட்ட மனிதர்களுடைய காரியங்களை குறித்து நாம் கேட்டோம். அதற்காக நான் அதிகமாய் நன்றி சொல்கிறேன். ஆண்டவரே, இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை எனக்கு வேண்டுமே அப்படின்ற ஒரு தாகம் நம்மிடத்தில் இருந்தால் ஆண்டவர் நம்மையும்
தேவனுக்கு பயப்படுகிறதான ஒரு மேன்மையான ஒரு பாதையிலே அவர் வழி நடத்துவார், கண்டிப்பாக நடத்துவார். நான் யோபுவை குறித்து கேட்டபொழுது மெய்யாகவே அதிகமாய் நான் உணர்த்தப்பட்டேன். ஆண்டவரே, அவர் எவ்வளவாய் ஒரு உத்தமமான ஒரு மனிதனாக இருந்தார், கர்த்தருக்கு பயப்படுகிறதான எவ்வளோ பெரிய தேவாதி தேவன். அவரே என்ன செய்தார்னா, அவரை சுட்டி காட்டினார். என்னுடைய மகன் இப்படிப்பட்ட நபரை நீ பார்த்தாயா அப்படின்னு சொல்லி சாத்தான்கிட்டேயே என்ன செய்தார்னா சுட்டி காண்பித்தார். அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை அவரிடத்தில் இருந்தது. யோபு 31வது அதிகாரம், அவருடைய வாழ்க்கை இங்கே தான் இருக்குது. இந்த 31வது அதிகாரத்தில் தான் யோபுவின் வாழ்க்கை முழுவதுமாக இருக்கிறது. அவர் எப்படி ஆரம்பிக்கிறார்னா, அந்த 31வது அதிகாரத்தில் யோபுவே சொல்லுகிறார், என் கண்களோடே உடன்படிக்கை பண்ணின நான் ஒரு கன்னிகையின் மேல் நினைப்பாக இருப்பது எப்படி? சேலஞ்சான வார்த்தை. நான் கண்களோடே என்ன செய்து விட்டேன்னா, ஒரு உடன்படிக்கை பண்ணியிருக்கிறேன். நான் என்ன செய்ய மாட்டேன்னா, தேவையில்லாத காரியங்களை நான் என்ன செய்ய மாட்டேன், பார்க்க மாட்டேன். அதாவது ஒரு புது உடன்படிக்கையில் ஒரு மனிதன் எப்படி வாழ்வானோ, இது பழைய உடன்படிக்கை வாழ்ந்த ஒரு மனிதன் யோபு, தேவ மனிதன். ஆனால் ஒரு புதிய உடன்படிக்கையில் ஒரு மனிதன் எப்படி வாழ்வானோ அப்படிப்பட்ட வாழ்க்கை அவரிடத்தில் இருந்தது. அவர் என்ன செய்தார்னா, கண்களோடு கூட உடன்படிக்கை பண்ணியிருந்தார். ஒரு உண்மையான தேவனுடைய மனிதன் அவ்வாறு தான் இருப்பான். அவன் தன் கண்களோடு உடன்படிக்கை பண்ணியிருப்பான், தன் கைகளோடே பண்ணியிருப்பான், தன் கால்களோடே பண்ணியிருப்பான். அவன் என்ன செய்ய மாட்டான்னா, தன்னுடைய இஷ்டம் போல் இருக்கிற ஒரு வாழ்க்கை கூடாக போகவே மாட்டான். அப்படி அவன் நடக்கவே மாட்டான். அவனிடத்தில் தெய்வ பயம் அப்படியே குடிகொண்டிருக்கும். அதில் எழுதப்பட்டிருக்கிறது, என் கண்களோட உடன்படிக்கை பண்ணின நான் ஒரு கன்னிகையின் மேல் நினைப்பாக இருப்பது எப்படி? தேவன் உணர்த்துவார். அப்படி தேவன் உணர்த்தினா, நான் தேவனுக்கு பயப்படுகிற பயம் என்னிடத்தில் இருக்குதுன்னு அர்த்தம். இல்லை, அப்படிலாம் இல்லை, என்னுடைய கண்களின்படி நான் என்ன செய்கிறேன், இஷ்டத்துக்கு சுற்றி வளைச்சி நான் பாட்டுக்கு பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஒரு தெய்வ பயம் என்கிட்ட இல்லை அப்படின்னா, நான் அப்படியே செத்துப்போன ஒரு மனிதனாக இருக்கிறேன். ஒருவேளை பழைய ஏற்பாட்டில் இருந்தால் பரவாயில்ல, ஏன்னா அவங்களுக்கு அந்த சத்தியம், அவ்வளவு பெரிய சத்தியங்கள்லாம் தெரியாது. ஆனால் புதிய ஏற்பாட்டில், புதிய உடன்படிக்கையில் வாழ்கிறேன் என்று சொல்லியும் அப்படிப்பட்ட ஒரு தெய்வ பயம் நம்மிடத்தில் இல்லையானால் நம்முடைய ரொம்ப வருத்தப்படணும். அந்த வருத்தத்திற்கு அளவே இருக்கக்கூடாது. ஏன்னா அது அவ்வளவு மோசமானது. ஆண்டவரே, நான் என் கண்களோடு என்ன செய்யட்டும், ஒரு உடன்படிக்கை பண்ணட்டும். உன் கண்கள் நேராய் நோக்க கடவுதுன்னா நேராய் தான் நோக்கணும். சும்மா என்ன செய்யக்கூடாது. ஒரு தெய்வ பயமுள்ள ஒரு மனுஷன் சும்மா அப்படியே அளாவிட்டெல்லாம் இருக்கவே மாட்டான். அவனுக்கு தெரியும் தேவன் தன்னோடு கூட இருக்கிறார். நான் எப்படி ஒழுங்காக இருக்க வேண்டும் அப்படின்றது தெரியும். ஒரு வயது வந்த ஒரு பெண் பிள்ளை தன்னுடைய தகப்பனோடு கூட நடந்தால்
எப்படி நடப்பாள்? அப்படியே இஷ்டத்துக்கு தன் கண்கள் போன போக்கில் நடக்கவே மாட்டாங்க. தன்னுடைய தகப்பன் இருக்கிறார். ஒரு பயம், தெய்வ பயம் என்னுடைய இருதயத்திலே குடிகொண்டு இருக்க வேண்டும். பாருங்க, அந்த வசனத்தில் அவர் சொல்லுகிறார், 7வது வசனத்தில் ரொம்ப சேலஞ்சான, ஒவ்வொரு வசனமும் சேலஞ்சானது தான். என் நடைகள் வழியை விட்டு விலகினதும், என் நடைகள் வழியை விட்டு விலகினதும், என் இருதயம் என் கண்களை பின்தொடர்ந்ததும். என் இருதயம், அதுக்கும் இதுக்கும் கனெக்ஷன் இருக்குது. அதனால தான் முதல் வசனத்துலேயும் அப்படி வாசிக்கிறோம். நான் நினைப்பாக இருப்பது எப்படி, உடன்படிக்கை பண்ணினேன்னா நினைப்பாக இருப்பது எப்படி. இந்த இடத்துல என் இருதயம் என் கண்களை பின்தொடர்ந்ததும். ஏதாயினும் ஒரு மாசு என் கைகளில் ஒட்டி கொண்டதும் உண்டானால், ஏதாவது ஒரு மாசு. தேவனை வைராக்கியமாய் பின்பற்றுகிற மனுஷன் அப்படித்தான் இருப்பான். ஆண்டவரே, எவ்வளவு பெரிய சோதனை வந்தாலும் நான் என்ன செய்ய மாட்டேன்னா, என்னுடைய எல்லா அவயவங்களும் அது தேவனுக்கு அடங்கி ஒடுங்கி இருக்கிறது போல தான் இருப்பான். இஷ்டத்துக்கு அவன் விடவே மாட்டான். அப்படி சோதிக்கப்படுகிற வேளையிலே அவன் கதறுவான், ஆண்டவரே எனக்கு நீர் உதவி செய்யும் அப்படின்னு சொல்லி அவன் கதறுவான். நம்ம ஆண்டவரே எங்களுக்கு அப்படிப்பட்ட தெய்வ பயத்தை எங்களுடைய இருதயத்திலே நீர் தாரும். வெளியே வாழ்கிறதான வாழ்க்கை அல்ல, இருதயத்தில் தெய்வ பயம் இருந்துச்சுன்னா நான் எல்லா இடத்துலையுமே நான் என்ன செய்வேன்னா சரியாக இருப்பேன். ஆனால் அங்கு இல்லாமல் போனால், ஒருவேளை ஆள் பார்க்குறாங்களே, இவர் பார்க்குறாரு, அவர் பார்க்குறாரு, அந்த சகோதரர் இருக்கிறாரு, அல்லது அந்த மனிதன் இருக்கிறார் அப்படின்னு சொல்லி இருக்கிற ஒரு பயம் அல்ல. என்னுடைய இருதயத்திலே நான் தேவனை வைத்து கொண்டிருந்தால், அந்த தெய்வ பயம் இருந்தால், நான் என்ன செய்வேன்னா எல்லா இடத்துலையும் நான் வெளிச்சமாகவே இருப்பேன். தெய்வத்துக்கு பயப்படுகிற அந்த பயம் என்னை வழிநடத்தி கொண்டே இருக்கும். அவர் அப்படி எழுதுகிறார், என் நடைகள் வெளியை விட்டு விலகினதும், என் இருதயம் என் கண்களை பின்தொடர்ந்ததும். ஏதாயிலும், சேலஞ்சான வசனம் இல்லை, ஏதாயிலும் ஒரு மாசு என் கைகளில் ஒட்டி கொண்டதும் உண்டானால், அப்பொழுது நான் விதைத்ததை வேறொருவன் புசிப்பானாக, என் பயிர்கள் வேறற்று போக கடவது. என் மனம், 9வது வசனம், இதெல்லாம் வாழ்க்கை. என் மனம் யாதொரு ஸ்திரீயின் மேல் மயங்கி அயலானுடைய வாசலை எட்டி பார்த்தது உண்டானால். ஆண்டவரே, எங்களுக்கு இப்படிப்பட்ட தெய்வ பயம் வேண்டும் ஆண்டவரே. அயலானுடைய வாசலை எட்டி பார்த்தது உண்டானால், அப்பொழுது என் மனைவி வேறொருவனுக்கு மாவரைப்பாளாக. கடுமையான வார்த்தைகள். வேற்று மனிதர் அவள் மேல் சாய்வார்களாக. அது தோஷம், அது பயங்கரமானது, அது தோஷம், அது நியாயாதிபதிகளால் விசாரிக்கப்படும் அக்கிரமமாமே. அக்கிரமம், அது பயங்கரமானது. இங்கிலீஷில் அப்படி தான் எழுதியிருக்கு. அது பயங்கரமானது, அது தோஷம், அது நியாயாதிபதிகளால் விசாரிக்கப்படும் அக்கிரமம். அது என்ன செய்யும் அப்படின்னா, பாதாள பரியந்தம். அப்படிப்பட்ட காரியம் என்னிடத்தில் இருந்தால் அது பாதாள பரியந்தம் பட்சிக்கும் அக்கினியாய் என் சம்பத்தையெல்லாம் நிர்மூலமாக்கும். சம்பத்து அப்படின்னா, நான் அதுவரை சேர்த்து வைத்திருந்த எல்லா காரியமும், எல்லா உடைமைகளும், எல்லா செல்வங்களும் அது என்ன செய்யும்னா அப்படியே பட்சித்து விடும், ஒன்றுமே இல்லாமல் போயிடும். அப்போ எனக்கிட்ட எவ்வளவு தெய்வ பயம் இருக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது பாருங்கள். அவர் ரொம்ப நேர்மையுள்ளவர்.
அவரை படியெல்லாம் இல்லை என்கிட்ட அப்படின்னு யோபு சொல்லுகிறார். ஆண்டவரே, எங்களுக்கும் இப்படிப்பட்ட தெய்வ பயத்தை தாங்க. தெய்வ பயம் இல்லாமல் நான் என்ன செய்ய முடியாதுன்னா ஒன்றும் செய்ய முடியாது. இது ரொம்ப முக்கியமான வசனம், அந்த 11:12. அது தோஷம், அது நியாயாதிபதிகளால் விசாரிக்கப்படும் அக்கிரமம், அது பாதாள பரியந்தம் பட்சிக்கும் அக்கினியா என் சம்பத்தையெல்லாம் அதுவரை சேர்த்து வைத்திருந்த, அதுவரை ஒருவேளை நான் ஒழுங்காக இருந்திருக்கலாம், என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை அதுவரை வைத்திருந்த எல்லா காரியங்களும் ஜீரோ ஆயிரும், ஒன்றுமே இல்லாமல் ஆயிரும். அதனால் நாம் அதிக ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். தெய்வ பயம், கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் அப்படின்றது ஏதோ ஒரு பழைய உடன்படிக்கையின் ஒரு காரியம் கிடையவே கிடையாது. பிரதர் சொல்லும்போது கொரிந்தியருக்கு எழுதின நிருபம், சாக் பிரதர் சொல்லும்போது ரொம்ப திட்டமும் தெளிவுமாக சொல்லுவார். 2 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரம், 2 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரம். இப்படிப்பட்ட வாக்குத்தத்தங்கள் நமக்கு 1வது வசனம், இப்படிப்பட்ட வாக்குத்தத்தங்கள் நமக்கு உண்டாயிருக்கிறபடியினால் பிரியமானவர்களே, மாம்சத்திலும் ஆவியிலும் உண்டான எல்லா அசுசியும் நீங்க, மாம்சத்திலும் ஆவியிலும், மாம்சத்திலும்னா அந்த வெளியே இருக்கிற எந்த மாம்சம் கிடையாது, என்னுடைய ஊன் பாவம் செய்கிறதே அந்த மாம்சம், அந்த மாம்சத்திலும் ஆவியிலும் உண்டான எல்லா அசுசியும் நீங்க நம்மை சுத்திகரித்து கொண்டு பரிசுத்தமாகுதலை தெய்வ பயத்தோடே பூர்ணப்படுத்த கடவோம். இந்த வசனத்தை திரும்பவுமாக பிரதர் சொல்லுவாங்க. இது புதிய உடன்படிக்கையில் உள்ள ஒரு சத்தியம், அது நிலைவரமான ஒரு சத்தியம். அதனால தான் ஆபிரகாமிலிருந்து பிரதர் சொன்னாங்க, ஆபிரகாமிலிருந்து இப்பொழுது அறிந்திருக்கிறேன் நீ தேவனுக்கு பயப்படுகிற மனுஷன் அப்படின்னு ஆரம்பித்து சொன்னாங்க. அது லாஸ்ட் வரை அப்படியே இருக்கும், அது நிலைத்த சத்தியம், அது வேண்டும். எதற்காகனா பரிசுத்தமாகுதல் என்னிடத்தில் பூர்ணமாக வேண்டுமென்றால் அது அப்படியே கம்ப்ளீட் ஆகணும். என்கிட்ட ஒரு பரிசுத்தம் நிறைந்து இருக்கணும் அப்படின்னா அது கம்ப்ளீட் ஆகணும். அப்படின்னா எனக்கு என்ன வேணும்? எனக்கு தெய்வ பயம் வேண்டும். அதான் அதனுடைய அர்த்தம். எல்லா அசுசியும் நீங்க நம்மை சுத்திகரித்து கொண்டு பரிசுத்தமாகுதலை தெய்வ பயத்தோட பூர்ணப்படுத்த கடவும். பூர்ணம் அங்கே தான் இருக்குது, தெய்வ பயத்தில் தான் இருக்குது. நான் எந்த அளவுக்கு தெய்வ பயத்தில் வளர்கிறேன், நான் ரொம்ப பயந்துட்டேன் அப்படின்னு சொல்லவே முடியாது. அப்படி ஒரு பரிசுத்தவான் சொல்லுகிறார், நான் ரொம்ப ஆண்டவருக்கு பயந்துட்டேன் அப்படின்னு யாருமே சொல்ல முடியாது. ஏன்னா நாம் பயந்து கொண்டே இருக்கலாம். அது ஆழமானது, அவ்வளவு அது முக்கியமானது. இவ்வளவுதான் நான் பயந்துட்டேன்னு ஒரு கணக்கே கிடையாது அதுக்கு. நான் ஆண்டவருக்கு அவ்வளவாக பயப்படலாம். பரிசுத்தமாகுதல் பூர்ணப்படுகிற ஒரு காரியம் நடைபெற வேண்டும் என்றால் என்னிடத்தில் என்ன வேண்டும்? தெய்வ பயம் வேண்டும். அதை நம்ம தெரிந்து வைத்திருக்க வேண்டும். அப்போ தான் தெய்வ பயம் எவ்வளோ முக்கியம் அப்படின்றத நம்ம அறிந்து கொள்ள முடியும். ஆண்டவரே, எங்களுக்கு அப்படிப்பட்ட தெய்வ பயத்தை தாங்க, நாங்கள் நிறைந்திருக்க, தெய்வ பயத்தால் நிறைந்திருக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க அப்படின்னு நம்ம கேட்கணும். நான் கடைசியாக ஒரு வசனத்தை சொல்கிறேன், எவ்வளவு முக்கியம் அப்படின்றத பாருங்க. வெளிப்படுத்தின விசேஷம் 14வது அதிகாரம். வெளிப்படுத்தின விசேஷம் 14வது அதிகாரத்தில் நான் 6-7 வசனத்தை வாசிக்கிறேன். பின்பு வேறொரு தூதன் வானத்தின் மத்தியிலே பறக்க கண்டேன். அவன் பூமியில் வாசம் பண்ணுகிற சகல ஜாதிகளுக்கும், கோத்திரத்தாருக்கும், பாஷைக்காரருக்கும், ஜனக்கூட்டத்தாருக்கும் அறிவிக்கத்தக்கதாக நித்திய சுவிசேஷத்தை உடையவனாயிருந்து, நம்ம நித்திய சுவிசேஷம் அப்படின்றது ஆங்கிலத்தில் எப்படி இருக்குது அப்படின்னா ஃபைனல் காஸ்பல்,
கடைசி சுவிசேஷம். கடைசி சுவிசேஷம் என்னவென்றால் 7வது வசனத்தை பாருங்க. அவன் மிகுந்த சத்தமிட்டு தேவனுக்கு பயந்து அவரை மகிமைப்படுத்துங்கள், அவர் நியாய தீர்ப்பு கொடுக்கும் வேளை வந்தது, வானத்தையும் பூமியும் சமுத்திரத்தையும் நீரூற்றுகளையும் உண்டாக்கினவரையே தொழுது கொள்ளுங்கள் என்று கூறினான். பணிந்து கொண்டான் அப்படின்னு இருக்கு. பாருங்க எவ்வளவு முக்கியமானது பார்த்தீங்களா? கடைசி சுவிசேஷம், ஃபைனல் காஸ்பல், கடைசி சுவிசேஷம். முதல் காரியம் என்னன்னா ஆபிரகாமில் ஆரம்பிச்சிச்சு. அங்கே தான் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் அப்படின்ற வார்த்தையே வருது. அதை பிரதர் சொல்லுவாங்க, ரொம்ப கோடிட்டு சொல்லுவாங்க, அறிவுறுத்தி சொல்லுவாங்க. அந்த காரியம் கடைசியில் எங்கே வந்து முடியுது அப்படின்னா, அப்படியே இலைமறைவு காய் போல அப்படின்னு சொல்லுவாங்க, அல்லது அந்த ஒரு நூல் போல அப்படியே வந்து அது எங்கே முடியுதுன்னா வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் வருது. கடைசி வரைக்கும், கடைசிலையும் அதிகாரத்தில் வாசிக்கிறோம், கர்த்தருக்கு பயந்தவங்க தான் என்ன செய்வாங்கன்னு சொல்லி சொன்னால் அவரோடு கூட நிற்பார்கள். இந்த இடத்துல கடைசி சுவிசேஷம் என்னன்னா, தேவனுக்கு பயந்திருங்கள். ஆண்டவரே, இப்படிப்பட்ட சுவிசேஷத்தை கேட்பதற்கு எங்களுடைய காதுகள் பாக்கியம் உள்ளதாக இருக்கிறதே. ஆண்டவரே, நான் என்ன செய்யட்டும்னா அப்படியே பயந்து, உமக்கு பயப்படுகிற பயத்தினால் நிறைந்து ஒவ்வொரு நாளும் வாழட்டும். அதற்கு ப்ரூஃப் தான் பிரதர் சொன்னது போல், என்னுடைய பக்கத்து வீட்டில் சொல்லுவாங்க, என்னுடைய எதிர்த்த வீட்டில் சொல்லுவாங்க, என்னுடைய ஏரியாவில் சொல்லுவாங்க, அல்லது பிரதர் சொன்னது போல் ஒரு மனிதன் இருந்தான், அவன் தேவனுக்கு பயந்தவனாக இருந்தான் அப்படின்னு சொல்லி பிரதர் சுட்டி காட்டிச்சாங்க. ஆண்டவரே, எங்களுக்கு இப்படிப்பட்ட தெய்வ பயம் வேண்டும் ஆண்டவரே. நாங்கள் அந்த பரிசுத்தத்தில் பூரணமாக வேண்டும், பூர்ணப்படுத்த வேண்டும் ஆண்டவரே. எங்களுக்கு அப்படிப்பட்ட தெய்வீகமான பயத்தை, தெய்வ பயத்தை எங்களுடைய இருதயத்தில் நிலைவரமாக தாங்க ஆண்டவரே. என்றைக்கோ ஒரு நாள் பயப்படுறதில்ல, அல்லது கேட்ட உடனே உணர்வடைஞ்சிட்டு அப்படியே வெளியே போய் விட்டுறதில்ல. ஆண்டவரே, எப்போதும் எனக்கு அந்த தெய்வ பயத்தை தாங்க ஆண்டவரே அப்படின்னு நம்ம கேட்டோம்னா கண்டிப்பாக ஆண்டவர் என்ன செய்வார்னா நம் ஒவ்வொருவருக்கும் அப்படிப்பட்டதான தெய்வ பயத்தை தருவார். அதில் எந்த சந்தேகமே இல்லை. அவர்கிட்ட பாராபட்சமே கிடையாது. மனுஷனிடத்தில் இருக்கலாம், ஆனால் தெய்வத்திடத்தில் பாராபட்சமே கிடையாது. நம்ம வாஞ்சையோடு நம்ம கேட்டோம்னா கண்டிப்பாக ஆண்டவர் என்ன செய்வார்னா அப்படிப்பட்ட தெய்வ பயத்தை நமக்கு தருவார். ஆண்டவர் அப்படியாக நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். தேவன் நம்மளோடு பேசியிருக்கிறார். ஆராதனையிலிருந்து செய்தி கடைசி வரைக்கும் நாம் பார்க்கிறோம், தேவனுக்கு பயப்படணும். தேவன் மத்தியில் உலாவுகிறார். துதித்தவர்களே துதிக்காமல் துதிக்காதவர்களும் துதிங்கள் என்று வலியுறுத்தி ஆராதனையில் பிரதர் பேசினாங்க. அடுத்து அமல்ராஜ் பிரதர் பேசுகையில் எப்படி பேசுனாங்கன்னா, ஆபிரகாமிலிருந்து யோபிலிருந்து நான் எப்படி வாழ்ந்தேன் அப்படிங்கிற சாட்சியோடு பேசுனதை நான் பார்த்தோம். ஒரு ஸ்கூலில் பிள்ளையை எடுத்துக்கிட்டோம்னா 10 பிள்ளை நிற்கும். வாத்தியார் சொல்லிக் கொடுப்பார், 1 1 2 2 1 3 சொல்லிக் கொடுக்கல. வாத்தியார் கவனம் பார்ப்பார், யார் சொல்கிறா யார் சொல்லலைன்னு. ராஜா சார் மாதிரி இருந்துக்கணும்னா டக்குன்னு பார்த்துக்கிட்டே இருக்கலன்னா பிள்ளை சொல்லாத பிள்ளைய டக்குன்னு என்னன்னா கூப்பிட்டு சொல்லுவார். சொன்னாலும் அந்த பிள்ளை என்ன ஒன்று வாத்தியார் குருன்னு பார்த்துக்கிட்டே இருக்கும். அப்போ என்ன பண்ணுவார் வாத்தியார், டக்குன்னு ஒரு அரைவார். மறுபடியும் சொல்கிறான்னா அவன் அழுதுகிட்டே 1 1 2 சொல்லிடுவேன். மறுநாள் பாடம் நடத்தில பார்த்தா வாத்தியார் பயந்துக்கிட்டே எல்லா பிள்ளையும் சொல்லுங்க அவன் சொல்லிடுவேன். இது எதுக்கு சொல்கிறோம்னா, தேவன் நம்ம மேல் அக்கறைப்பட்டு நம்ம மேல் பாசம் பட்டு நம்முடைய பிள்ளைகளை கொண்டு அவருடைய ஜெபத்தினாலும் அவருடைய வேதம் தியானிக்கும் போது இப்படியாக பேசு என்று அவர்கள் ஆவிகளை உந்துதல் பண்ணி சபையில் வந்து பேசுகிறாங்க. அது நன்கு நான் அறிவேன். ஒரு ஸ்கூலை நடத்தும் போது அந்த வாத்தியார் எப்படி அவர் இந்த பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்கணும், இதை அடிக்கணும்னு நினச்சி அடிக்கிறதில்ல, அவர் சொல்ல வேண்டும், அவன் படிக்க வேண்டும் அப்படிங்கிற வாஞ்சையோடு தான் அவர் அடிக்கிறார். அடித்த உடனே அவன் இருப்பான்,
மறுபடியும் பார்த்தோன்னே அவன் சொல்ல ஆரம்பிச்சிடுறேன். எப்படி 1 1 2. மறுநாள் வந்து அவர் எல்லாம் சொல்லு அப்படின்னு சொல்ல அவன் பயந்துக்கிட்டே என்ன பண்ணுறேன், தன்னால் சொல்ல ஆரம்பிச்சிடுறேன். அதுபோல் தான் ஆண்டவர் இன்றைக்கி நம்ம நினைக்கிறோம் நம்ம நல்லா இருக்கிறோம் அமைதியாக இருந்துட்டு போயிடும்னு. அப்படி இல்லை. நீங்களும் நானும் தேவனை துதிக்க வேண்டும் என்று விரும்பி தான் சபையில் நம்முடைய பிள்ளைகளை கொண்டு பேசுகிறார். ஆராதனை நடத்தின பிரதரை பார்க்குறோம். நான் வந்து 5 வருஷம் ஆச்சு. 5 வருஷம் நான் பார்க்குறேன், ஜபிச்சவங்களே தான் ஜபிக்கிறாங்க. ஏன்னா மற்றவங்களுக்கு நமக்கு தெய்வ பயம் இல்லையா? ஏன் நம்மளை துதிக்க முடியல? நம்மளே யோசிச்சு பார்ப்போம். நான்லாம் படிக்காதாலும் உளருவேன். ஆனாலும் இங்கே வந்தோடனே தேவனுடைய ஆவியானவர் அசைவாடும் போது, அதாவது பார்க்குறோம் ஸ்கூலில் பிள்ளைய வாத்தியாருக்கு பயந்து துதிக்க போல் தேவனுடைய ஆவியானவர் அசைவாடும் போது நம்மளை அறியாமல் துதிக்க சொல்லும். அப்படி துதிக்கிற மனுஷன்தான் பரிசுத்தமாக வாழ முடியும். ஒரு வீட்டில் வாடகைக்கு இருந்தாலும் போவாதியே நீங்கள் அப்படின்னு சொல்ல முடியும். நாம் துதிக்காமல் தேவனை மகிமைப்படுத்தாமல் தேவனுக்கு பயப்படாமல் இருந்தோம்னா நம்முடைய வாழ்க்கையில் வீண். ஆண்டவர் என்னோட பேசினார். நன்றி. தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாள் கூடுகையை ஆரம்பிக்கும் பொழுது தேவன் என்னுடைய பரிசுத்த ஸ்தலத்தை குறித்து பயபக்தியாக இருப்பீர்களாக, நான் கர்த்தர் அப்படின்னு ஆரம்பிக்க உதவி செய்தார். தேவன் இந்த கொடுகையில் நம்ம மத்தியில் பேசையிலையும் வந்து தெய்வ பயத்தை தான் வந்து வலியுறுத்தி பேசியிருக்கிறார். இது எனக்கு என்ன உணர்த்துதுன்னா, இன்னுமாய் அந்த தெய்வ பயத்தில் வளர்ந்து பூரணத்தை நோக்கி கடந்து செல்லணும் அப்படிங்கிறத தான் தேவன் விரும்புகிறார். அதை தான் சபையில் தேவன் வலியுறுத்துகிறார் அப்படின்னு நான் பார்க்குறேன். உபாகம் 5ஆம் அதிகாரத்தில் இந்த 29ஆம் வசனத்தில் பிரதர் வாஸ்த வசனத்தை நான் மீண்டுமாய் வாசிக்க விரும்புகிறேன். அவர்களும் அவர்கள் பிள்ளைகளும் என்றென்றைக்கும் நன்றாயிருக்கும்படி அவர்கள் எந்நாளும் எனக்கு பயந்து. 2 வார்த்தையை மட்டும் நான் கோடிட்டு காண்பிக்க விரும்புகிறேன். என்றென்றைக்கும் எந்நாளும். ஆமாம், வேதத்தில் அநேக காரியங்கள் இருக்குது, சங்கீதத்தில் அநேக வசனங்கள் இருக்குது, நீதிமொழிகள் அநேக வசனங்கள் இருக்குது கர்த்தருக்கு பயப்படுதலை குறித்து. ஆனால் அது எப்படி பயப்பட வேணும்னா, எனக்கே ஒரு நாள் ஞாயிற்றுக்கிழமை மட்டும் நான் ஆராதனைக்கு வரையில் நான் பவ்யமாக தேவனுக்கு பயந்தவன் போல் நான் நடந்து போகிறதுனால ஒரு பிரயோஜனமும் கிடையாது. என்றென்றைக்கும் எந்நாளும் தேவனுக்கு பயந்து நடக்க வேண்டும். அநேக உதாரணங்களை பிரதர் சொன்னாங்க. ஆபிரகாமை குறித்து சொன்னாங்க, கொர்நேலியு குறித்து சொன்னாங்க, யோபுவை குறித்து சொன்னாங்க. இப்படியா நானும் ஒரு வசனத்தை வாசிக்கிறேன். சங்கீதம் 34 9ஆம் வசனம். கர்த்தருடைய பரிசுத்தவான்களே அவருக்கு பயந்திருங்கள், அவருக்கு பயந்தவர்களுக்கு குறைவில்லை. அதுக்கு அடுத்த வசனம் வந்து நமக்கு எப்பயுமே வந்து பிரபல்யமான வசனம். சிங்கக்குட்டிகள் வந்து தாழ்ச்சி அடைந்து பட்டினியாக இருக்கும், அவரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாதுங்கிறது. ஆனால் இதுக்கு முன்னாடி எல்லாத்துலேயுமே நமக்கு ஒரு என்ன சொல்கிறது, ஒரு கண்டிஷன் என்னென்னா, முதல்ல உள்ள காரியத்தை வந்து நம்ம என்ன பண்ணணும், நம்ம பூரணப்படுத்தையில் தான் வந்து ரெண்டாவது நமக்கு என்ன ஆகும்னா அது சாத்தியமாகும். நான் முதல்ல உள்ள காரியத்தை நான் செய்யாத பொழுது எனக்கு அந்த ரெண்டாவது காரியம் வந்து ஒரு நாளும் வந்து என்ன ஆகாது, சாத்தியமாகாது. குறிப்பாக இந்த தேவனுக்கு பயப்படுற காரியத்தில் வந்து இந்த பண ஆசை அந்த காரியத்தில், மற்றதெல்லாம் வந்து திடீர்னு வந்து நான் விசுவாசிக்கிறேன் சபைக்கு வர்றவங்க வந்து எளிதாக வந்து என்ன பண்ணிட முடியாது. திடீர்னு போயிட்டு ஓவர் நைட்டில் போய் விபச்சாரத்தில் விழுந்துட முடியாது. ஓவர் நைட்டில் போய் யாராவது போய் கொலை செஞ்சிட முடியாது. ஏதோ ஒன்று தெரியாத பொருள் கீழே கிடக்கு, ஈவன் 500 ரூபாய் கட்டாக இருந்தால் கூட நம்ம என்ன பண்ண மாட்டோம், தொட மாட்டோம். இது என்னுடைய சம்பத்து கிடையாது, எனக்கு வர வேண்டியதில்லை அப்படின்னு நான் என்ன பண்ணிடுவேன், அதை கூட பண்ணிடுவேன். வேறஸ் நமக்கு வர சின்ன சின்ன காரியங்களில் வந்து அந்த பண ஆசை சின்ன சின்ன விஷயத்தில் சோதிக்கப்படும். அது ஒரு காரியத்தை அந்த பண ஆசை எபிரேயர் 13ஆம் அதிகாரம் வாசிங்க. நீங்கள் பண ஆசை இல்லாதவர்களாய் நடந்து உங்களுக்கு இருக்கிறவைகள் போதுமென்று எண்ணுங்கள். நான் உன்னை விட்டு விலகவும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று அவர் சொல்லி இருக்கிறாரே. ஆமாம், அந்த உன்னை விட்டு விலகுவதில்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. எப்போ? நான் பணாசை இல்லாதவனாக இருக்கும் பொழுது தான். அதுக்கு ஒரே ஒரு உதாரணத்தை சொல்லி நம்ம ஜெபம் பண்ணி முடிக்கலாம். ஆபிரகாமை குறித்து நம்ம கேள்விப்பட்டோம். இந்த ஆபிரகாம் வந்து தன்னுடைய வாழ்க்கையில் வாழ்ந்து அவர் காட்டியிருக்கிறார். உதாரணத்துக்கு ஆதியாகமம் 23ஆம் அதிகாரத்தில் சாரால் மரித்து போவாங்க. சாரால் மரித்து போகையில் அந்த எப்ரோனில் ஏத்தினுடைய புத்திரர்கள் கையில் போய் அவர் என்ன பண்ணுவார், சாரால் அடக்கம் பண்ணும் முன்னாடி வந்து என்ன பண்ணுவாங்க, எனக்கு ஒரு கல்லறை பூமி எனக்கு வேணும்னு கேட்பாங்க. அப்போ அவங்க சொல்லுவாங்க, நீங்கள் நேர இருக்கையில் ஆதியாகமம் 23ஆம் அதிகாரத்தை எடுத்து பாருங்கள். அவங்க சொல்லுவாங்க, அந்த ஏத்தின் புத்திரர் சொல்லுவாங்க, நீங்கள் எங்கள் மத்தியில் வாழ்கிற மகாபிரிய பிரபு, இந்த கல்லறையில் எந்த கல்லறை வேணாலும் என்ன பண்ணுங்கள், சரீரத்தை அடக்கம் பண்ணுங்கள். அதுக்கு என்ன, இது வந்து எம்மாத்திரம், நீங்கள் எங்கே வேணாலும் இதை அடக்கம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ ஆபிரகாம் சொல்லுவார், இல்லை இதுக்குரிய விலைக்கிரயத்தை வந்து
நீங்கள் என் கையில் வாங்கிக்கிட்டா தான் நான் அந்த பிரயத்தை அடக்கம் பண்ணுவேன். இப்போ ஒரு பெரிய பிரபுவாக இருக்கிற ஒரு மனுஷர் அந்த இந்த போங்க இது என்ன உங்களுக்கு பெரிய காரியமாக இந்த எடுத்துகிட்டு போங்க அப்படின்னு ஒரு ஃப்ரீயாக வர்றதை வந்து அவர் விரும்பவே இல்லை. கடைசி வரையும் இது இத்தனை சேக்கல் நிறை வெள்ளி பெருன்னு சொன்ன பின்னாடி அதை நிறுத்து அவங்க கையில் கொடுத்த பின்னாடி தான் என்ன பண்ணுவார்னா அதை சரீரத்தை அடக்கம் பண்ணுவார். ஸோ ஒரு தடவை ஒரு மெசேஜில் பிரதர் பேசையில் சொல்லியிருப்பார், விக்டர் பிரதர் பேசையில் சொல்லியிருப்பார், ஆபிரகாம் ஈசாக்கை இப்படியா கிழவனாக இருந்த ஆபிரகாம் ஈசாக்குக்கு இப்படியாய் முன்மாதிரியாக இருந்தார். அதனால தான் ஈசாக்கு தன்னுடைய பின்னாட்களில் அந்த எப்படி தகப்பன் வாழ்ந்தாரோ அதுபடி என்ன பண்ணார், எல்லா காரியத்திலும் உண்மையாக இருந்தார் அப்படிம்பார். ஏன்னா ப்ராக்டிக்கலாக எல்லாத்தையுமே என்ன பண்ணார், வளர்ந்த ஈசாக்கு தன்னுடைய தகப்பன் நீங்கள் அந்த காரியத்தில் பார்க்கையில் அவர் கொடுக்கையில் மகாபெரிய பிரபுவாகிய ஆபிரகாம் அவர் தலை வணங்கி குனிந்து தலை வணங்கி அந்த ஏத்தின் புத்திரருக்கு, ஏன்னா அவங்க அந்நிய புத்திரர், அவங்களுக்கு கேட்ட காசுக்கு நான் வாங்கிட்டேன். நம்மன்னா ஒரு நிலத்தை போய் வாங்கினோம்னா நான் வாங்கினதான் நான் இன்னையிலேருந்து நிலத்துக்கு அதிகாரி, நான் தான் இன்னையிலேருந்து உரிமையாளர் அப்படின்னு நம்மனும் ஒரு கெத்தாக நான் அந்த சொத்தை வாங்கிட்டேன் அப்படிங்கிற மாதிரி இல்லை. அவர் ஏத்தின் புத்திரர்கிட்ட என்ன பண்ணுறாரு, குனிந்து தலை வணங்கி அந்த கிரயத்தை செலுத்தி வாங்குறார். ஸோ இந்த காரியத்தில் இந்த பண ஆசை, இந்த பணத்தை குறித்த காரியத்தில் எளிதாக என்ன பண்ண முடியும்னா ஈஸியாக என்ன பண்ண முடியும், நம்ம வழி விலகி போகிறதுக்கு அநேக காரியங்கள் இருக்குது. நான் உண்மையிலாக இருப்போம்,